ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம ராபர்ட் கியோசாக்கியோட 4 குவாட்ரண்ட்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ், இன்னொன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் ஓனர், அப்புறம் வந்து இன்வெஸ்டர். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 குவாட்ரண்ட்ல ஏதாவது ஒன்று மூலியமா தான் நம்ம வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இதில் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்றவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சேலரி நம்மளுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்ற ஒரு குவாட்ரண்ட் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னொரு கம்பெனில நான் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் எனக்கு நானே ஒர்க் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றவங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். என்னன்னா, நான் வந்து இன்னொருத்தவங்க சொல்ற மாரி நான் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் எனக்கு நானே ஒர்க் பண்ணிக்குவேன். என்னோட டைமிங்ல நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் ஸ்டில் வந்து இதுல இவங்க கிட்டயும் என்ன ப்ராப்ளம், எம்ப்ளாயீஸ் கிட்டயும் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, அவங்களோட டைம் என்னைக்கு வந்து அவங்க குடுக்கறத ஸ்டாப் பண்றாங்களோ, அன்னைக்கு அவங்களோட ரெவென்யூ, அதாவது அவங்களோட சேலரியோ, அவங்களோட ரெவென்யூ வந்து கட் ஆயிடும். ஸோ வந்து கண்டினியூஸா அவங்களோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் அவங்களால கண்டினியூஸா அதுல அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர் அண்ட் இன்வெஸ்டர் குவாட்ரண்ட். ஸோ இதுல வந்து பிசினஸ் ஓனர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களோட ஃபண்டையும் மற்றவங்களோட டைமையும் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா அவங்க வந்து கண்டினியூஸா ப்ராஃபிட்ஸ் மேக் பண்றது, திரும்ப அந்த ப்ராஃபிட்ஸை வந்து அவங்க யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனர்ஸ் பண்றது. அதே இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்களோட ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இது வரைக்கும் சேர்த்து வச்ச ஃபண்டை இல்ல அவங்க யார்கிட்டயாவது கலெக்ட் பண்ற ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா ரிட்டர்ன்ஸை வந்து கெயின் பண்ணுவாங்க. ஸோ இதுல இந்த கோர்ஸ் எஸ்பெஷலி ஸ்டாக் மார்க்கெட் நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் தான். ஸோ வந்து ஒரு பிசினஸ் வந்து எப்படி நடக்குது, அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்களா இல்லையா, அதை பார்த்து நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன கம்பெனின்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியை நீங்க வாங்குவீங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு வேல்யூல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ வந்து உங்களோட அது ஒரு அந்த இன்க்ரீஸ்டு வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க கேபிட்டல் கெயினா நீங்க வந்து அதை வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஓனருக்கும் இன்வெஸ்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓனரும் இன்வெஸ்டரும் எப்போ இங்க வந்து அவங்க டைமை வந்து கொடுக்கறத அவங்க ஸ்டாப் பண்ணா கூட அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு கிட்டையும் விட பிசினஸ் ஓனருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற அட்வான்டேஜஸ். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட் சுத்தி நிறைய மித்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கதைகள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து இருக்கிற இம்பார்ட்டன்டான மித்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணா அது வந்து காசெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிடும், ஸோ அது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கேம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு மெத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா பணம் வச்சிருக்கோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு போனோம்னா நம்மளால வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளால சம்பாதிக்க, அதாவது ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது, ஒன்லி பெரிய இன்வெஸ்டர்ஸால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத் இருக்கு. அப்புறம் வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனிஸ் எல்லாம் இப்போ வந்து பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமனா ஸ்டாக் மார்க்கெட்டை சுத்தி சொல்ற மித். ஓகே. இந்த மித்தை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கேம்பிள் அப்படின்றது என்ன, கேம்பிளிங்ன்றது சூதாட்டம்ன்றது வந்து 100% லக்கை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறது. இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு நீங்க பெட் கட்டுறீங்க அப்படின்னா அவங்க அது எய்தர் வின் பண்றதோ லாஸ் பண்றதோ வந்து பாத்தீங்கன்னா 100% லக். ஸோ அது வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே சமயம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% லக்ன்றது கிடையாது. அங்க வந்து ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம இந்த கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்னொன்னு வாரன் பஃபட் சொல்லுவாரு, ரிஸ்க் கம்ஸ் ஃப்ரம் நாட் நோயிங் வாட் யூஆர் டூயிங். நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம ஒரு விஷயத்த பண்றதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு தெரியாம நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த பிரைஸ் இப்போ வாங்குங்க, இப்போ இந்த டைம் இந்த பிரைஸ்ல இதை வித்துருங்க அப்படின்வாங்க. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு
அந்த அந்த டைம்ல அது வாங்கணும், இந்த டைம்ல இது விற்கணும் அப்படின்றது தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ணி அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது மூலியமா நம்ம ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மித் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இஸ் நீடட் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா தெரியும். அது உண்மைதான். பட் வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பொரிஞ்சு வெள்ளையாத் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே வாரன் பஃபட் தெரியும். இந்தியாவில் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்டர். ஸோ இவரை பத்தி நம்ம பார்ப்போம். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு ஒரு லா கிராஜுவேட். ஸோ இவருக்கு வந்து எந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் கிடையாது. இவர் வந்து ஒரு லா கிராஜுவேட். இவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். இவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேலையில சேர்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேட்டரா ஒர்க் பண்றாரு. ஓகேவா? அங்க ஒர்க் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டிஸ் கம்பெனி, செக்யூரிட்டிஸ் இன் தி சென்ஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னாலே நம்ம ஸ்டாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் கம்பெனி ஒரு புரோக்கரேஜ் கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஸோ அங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணக்கப்புறம் அவரோட ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அவரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மத்தவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி இன்டெலிஜென்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இப்போ வந்து இவர் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் இன் இந்தியா. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்டரா இருக்காரு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரி, வாரன் பஃபட் மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னா வெல் நோன் பர்சன். ஸோ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இவர் வந்து ஒரு லா கிராஜுவேட் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் கிடையாது. பட் இவர் வந்து ரெகுலரா இவர் வந்து கத்துக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணாரு. ரெகுலரா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி கம்பெனிஸ் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அவங்க ப்ராஃபிட் மேக் பண்றாங்களா இல்லையா அது தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவரு ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சது அவரால். இன்னொரு மெத் இருக்கு. ஸோ நம்ம பார்த்ததுல ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ இன்னொரு மெத் இருக்கு. ஸோ இன்னொரு மெத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உண்மையிலுமே வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க எவ்வளோ அப்படின்னா ஈவன் ₹500 லெஸ் தென் ₹500 நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ லாஸ்டா ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஒரு குயிக் அப்டேட் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தின இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம ஜென்ரலா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, கேம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, மித் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நிறைய பேர் மித் அது வந்து பாத்தீங்கன்னா கேம்பிள் அப்படின்வாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்வாங்க. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்னால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பெரிய இன்வெஸ்டர்ஸால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரிவோல்டு கம்பெனிஸ் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் தராது அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்னால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ₹500 லெஸ் தென் ₹500 உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து லே பண்றதுல ப்ராப்ளம், நிறைய ஃபார்மர்ஸ்க்கும் அந்த கம்பெனிக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஓஎன்ஜிசி கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹274. ஓகேங்களா? அப்புறம் வந்து பேங்க் ஆஃப் பரோடா இதோட ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹275. ஸோ ஓஎன்ஜிசின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்க வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. ஓஎன்ஜிசின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஹோல்டு பை இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா? பேங்க் ஆஃப் பரோடாவும் வந்து பேக்டு பை இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸோட ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு உங்க யாரால கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, நான் வந்து மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட பேசலாம். ஓகே, ஸோ ஓஎன்ஜிசி அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவோட ப்ரொமோட்டர், அதாவது இந்த கம்பெனி ஆரம்பிச்சு இதோட மெஜாரிட்டி ஷேர்ஸ் யார் வச்சிருக்காங்க அப்படின்றது யாரால கெஸ் பண்ண முடியுமா?
யாருக்காவது ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா நீங்க சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்ல சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். எஸ், துரைவாசன் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவர், அதாவது ஆத்தரைஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணிருக்கீங்க சார். ஓகே, ஃபைன். சரி சரி, நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கம்பெனியை அந்த கம்பெனியை ஓன் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50% அண்ட் அபவ் யார் ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து அதை ஓன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுவும் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஓஎன்ஜிசி அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவோட ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 274 and 275. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 1000 rupees, ஒரு 500 rupees, 1000 rupeesன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைம்ல வந்து நம்ம ஈஸியாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், இல்லை ஒரு மூவி போகிறோம் அப்படின்னா நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்த் ஆன் மந்த்ல நீங்க பண்ணலாம். இல்லை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு எஸ்ஐபி மாதிரி நீங்க பிளான் பண்ணி கூட நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓஎன்ஜிசி பேங்க் ஆஃப் பரோடா வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸ் முடியும் போது, இந்த எல்லா கிளாஸும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வீக்கெண்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம், இந்த கிளாஸ் முடியும் போது நீங்களே வந்து அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது வந்து நல்ல கம்பெனியா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணி நீங்களே அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து ஸ்டாக் பத்தின டிஸ்கஷன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டாக் வாங்குங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி லீகல் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயினா வந்து ஸ்டாக் பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க. என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பர்பஸ்க்காக தான், இது வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, நாங்க வந்து செபி ஆத்தரைஸ்டு பர்சன் கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல கண்டினியூஸா சொல்லிட்டு கீழே வந்து அந்த டிஸ்க்ளைமரை போட்டுட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ என்னன்னா, நான் இது வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக தான் கொடுத்தேன், யாருக்கும் இதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா செபி கூட வந்து பாத்தீங்கன்னா என்ஐஎஸ்எம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு பர்சன் கிட்ட நீங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்க வந்து ட்ரேடிங் போறீங்க, இல்லை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்க, ஈவன் அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு என்எஸ்எம் சர்டிஃபைடு பர்சனானு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து அந்த நாலேஜோ இல்லை அந்த அந்த இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றீங்க, இல்ல நீங்க வந்து இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, எதுல பண்றதா இருந்தாலும் அவர் வந்து என்எஸ்எம் சர்டிஃபைடா அப்படின்றத செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஜென்ரலா ஒரு யூடியூப்லயோ இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது கம்ப்ளீட்டா இல்லீகல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்னோட சர்டிபிகேட் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். நான் வந்து ஒரு என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு பர்சன். ஸோ என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா செபி ரெகக்னைஸ்டு ஒன். ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், எஸ்பெஷலி கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரீங்க. ஸோ அதுல இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்க ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுக்கணும். ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டு பீட் த இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்ஃப்ளேஷன்ன்றது விலைவாசி ஏறுது. ஸோ வந்து வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறிட்டே போகுது. ஸோ அந்த விலைவாசியை வந்து நம்ம பீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்டியோட ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வேணும். இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டோட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வேணும். ஸோ எதுக்காக எஃப்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கிடைக்குதுன்னா நீங்க எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்க எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே. அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெட்டரா இருக்கு, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டே வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அதுலயே இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ
எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன், இது எல்லாத்தையும் உங்களால பீட் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, இன்கேஸ் முடியும் அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கரண்டா இந்தியாவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.10%. இப்போ இது வந்து இந்த டைம்ல கரண்டா இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ ஆர்பிஐயோட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எப்பவுமே அவங்களோட அந்த பேண்ட் இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷனோட பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 to 6% வச்சிருக்காங்க. இந்த 6% மேலேயும் போக விடாம 2% கீழேயும் போக விடாம வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. அதை வந்து ஆர்பிஐ தான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இன்னைக்கு நீங்க வந்து 2024ல இப்போ நீங்க ஒரு 10 lakhs நீங்க வந்து கேஷ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஷ் வந்து இப்போ நீங்க இந்த 10 lakhsக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, இதே பொருளை வந்து நீங்க 2025ல வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 60,000 நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ 6% இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீங்க வந்து வருஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் வந்து நீங்க லூஸ் பண்ணிட்டே வரீங்க உங்களோட கேபிட்டல்ல இருந்து. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் விலைவாசி ஏறுறதுனால நீங்க 6% உங்களோட கேபிட்டல் இருந்து லூஸ் பண்ணிட்டே வரீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பத்தி பார்ப்போம். ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து நார்மலா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 3 to 7% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு பேங்க்லயும் வேரி ஆகுது. போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6.90 இருந்து 7.50% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 7.50% ஃபார் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ இதுலயும் வந்து நிறைய உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. நிறைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். கம்மியாகும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட ஸ்கிரீன்ல பாப்பீங்க, இதுல வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்டோட ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன், அதாவது வருஷத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம வந்து எஃப்டியா இருக்கட்டும், இல்ல அது வந்து இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் தான். இப்போ வந்து கோட்டாக் மஹேந்திராவோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8.9%, ஹெச்டிஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 8.68, அதே மாதிரி நீங்க நிப்பான், கோட்டாக்ஸ், எஸ்பிஐ இது வந்து பாத்தீங்கன்னா 8.56%, கோட்டாக், ஈடல் வைசஸ், ஆக்சஸ். ஓகே, ஸோ ஆவரேஜா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8 to 8.5, 8.5668 அப்படின்னு இருக்கு. 8.9 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு 9% வரைக்கும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 9% வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 9%க்கு மேல நம்மளால ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 9%க்கு மேல வருது அப்படின்னா மட்டுமே நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரலாம் அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்மளால அது பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாக்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்டாக் அதாவது ஷேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஷேர்னா என்ன? இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஒரு ஷேர்ன்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து ட்ரேடபிள். சரி, நீங்க வந்து நான் ஒரு ஷேர் வச்சிருக்கேன், இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதுக்கான ப்ரைஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரேட் பண்ணலாம் நீங்க. ஓகே, ஸோ இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு பீஸா வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நம்ம எடுப்போம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு பீஸா வாங்குறீங்க, அந்த பீஸால வந்து 10 ஸ்லைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீஸாவோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 300 rupees அப்படின்னா நீங்க அந்த பீஸா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ ஆளுக்கு ஒன்னு கொடுக்குறீங்க. அதை நீங்க ஷேர் பண்றீங்கன்னா எப்படி ஷேர் பண்ணுவீங்க? இப்போ 6 பீசஸ் நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு பீஸை வந்து உங்க ரிலேட்டிவ் கொடுக்குறீங்க, 3 பீஸை வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம மீன் பண்ணுவோம் அப்படின்னா 60% ஆஃப் ஷேர் வந்து அதாவது நம்ம கிட்ட இருக்கு, 10% வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம், 30% வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஷேர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அது பெர்சன்டேஜ் வந்து மாறும். ஸோ ஒரு பீஸா எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அந்த கம்பெனில வந்து நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுல வந்து 60% என்னோட முதல் போட்டிருக்கேன், ஒரு 10% வந்து என்னோட ரிலேட்டிவ் போட்டிருக்காரு, ஒரு 30% வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷேர்ஸை வந்து நான் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவேன். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப். இதுல வந்து 60% நான் வச்சிருக்கிறதுனால இல்ல நம்ம வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுனால நான் ப்ரொமோட்டரா இருப்பேன்.
இப்ப இன்கேஸ் வந்து வேற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஷேர்ஸ் எல்லாமே இன்னொருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்னா, ப்ரொமோட்டர் அவரா இருந்தாலும் அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து 50% அண்ட் அபவ் போகுதோ அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டிசிஷன் மேக்கரா இருப்பாங்க. இது வந்து நீங்க நிறைய மூவிஸ்ல எல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்களோட ஷேர்ஸ் நான் வாங்கிட்டேன், அந்த மூவி சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க, ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நான் வந்து இவங்களோட ஷேரையும் சேர்த்து எல்லா ஷேர்ஸையும் மெஜாரிட்டி ஷேர்ஸ் என்கிட்ட இருக்கு, இப்போ இனிமேல் கம்பெனியோட டிசிஷன் மேக்கர் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் யார்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணியும் நீங்க இப்போ ஒரு ஷேர் நீங்க வச்சிருந்தா கூட நீங்களும் வந்து அந்த கம்பெனியோட ஒரு ஓனர்ஷிப் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஓனர்ஷிப், ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் சின்ன பெர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பேஸ் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸும் அந்த கம்பெனில இப்போ ப்ராஃபிட் மேக் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ல இருந்து அந்த ஷேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவைடன்ஸும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 60% நான் வச்சிருக்கிறதுனால இப்போ கம்பெனி நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணுது அப்படின்னா அதுல இப்போ வந்து ஒரு 1 lakh ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து 60,000 டிவைடண்ட், அதுல எவ்வளவு இப்போ 1 lakh அவங்க வந்து டிவைடண்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல 60,000 வந்து எனக்கு வந்து டிவைடண்டா எனக்கு வந்து பெனிஃபிட் வரும். அதே மாதிரி என் ரிலேட்டிவ்க்கு வந்து 10,000 அவங்களுக்கு போகும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 போகும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிவைடண்ட் கொடுத்துட்டு இருவாங்க. இது இல்லாம அந்த ஷேர் நம்ம வாங்கி வச்சிருக்கிறதுனால நாளைக்கு அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஷேரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு அது 200 ரூபாயா மாறும். அப்போ நீங்க அதை மார்க்கெட்ல சேல் பண்ணும்போது நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா 200 ரூபாய்க்கு திரும்ப வித்திருப்பீங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் வந்து நீங்க அதுல இருந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக்கா இது இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸ் இன்னும் அதாவது அதிகமான ப்ராஃபிட்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஸ்டாக். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம பீஸா எக்ஸாம்பிளா பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி இது, அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் நான் எல்லாம் போடல. ஆஃப் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ப்ளூ கலர்ல தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் அந்த பீஸால நம்ம ஷேர்ஸ் பிரிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுல வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஸோ 50% வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 18.99% இருக்கு, டிஐஐ கிட்ட வந்து 14.97% இருக்கு, பப்ளிக் கிட்ட வந்து 15.49% இருக்கு. ஸோ எஃப்ஐஐ, டிஐஐ, பப்ளிக் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா எஃப்ஐஐன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ ஃபாரின்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து அவங்க சில கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வரணும், வந்து அவங்க டைரக்டா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி டிஐஐன்றது வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸாக இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ரெகுலராக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிட்டு அது மூலியமா என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கலெக்ட் ஆகும் இல்லையா? அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபாரெக்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக லிக்விடிட்டியாக வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க. இதுல வந்து 2 டைப் இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs கம்மியா இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னும், அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸ், ரீட்டைல் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டிங், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இப்படிதான் பிரிப்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேர்ஸை வாங்குறதும் விற்கிறது மூலியமாவும் அந்த அந்த நீங்க வந்து ஒரு ஷேர்ஸை வந்து கம்மியான பிரைஸ்க்கு வாங்குறீங்க, அதிகமா விற்கிறீங்க அப்படின்னா அப்ப அது என்னன்னா அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல, அது வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரீமியம்ல இருக்கு, 100% ப்ரீமியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் வந்து பிரைஸ் வந்து இறங்கிடுச்சு, நான் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், அது வந்து நான் 200 ரூபாய்க்கு போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா அது 50 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து
50 rupees கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 50 rupees டிஸ்கவுண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பெல்லாம் ப்ரைஸ் ஏறுதோ அதை ப்ரீமியம்னு சொல்லுவாங்க, எப்பெல்லாம் ப்ரைஸ் இறங்குதோ அதை வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது வந்து அந்த பேர்ல இருக்கிற மாதிரியே அது வந்து ஒரு மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல தான் நம்ம வந்து ஷேர்ஸை வந்து வாங்குறதும் இல்லை விற்கிறதும் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ செபியோட டேட்டா படி இந்தியாவில் வந்து மொத்தம் 9 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவ் அப்படின்னு எடுத்தீங்கனாலே 2 எக்ஸ்சேஞ்ச் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இது இல்லாமல் நீங்கள் கமோடிட்டிக்கு தனியாக இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் கமோடிட்டி மார்க்கெட்ஸ், மற்ற மார்க்கெட்ஸ்க்கு தனியாக இருக்கு. பட் நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ்ன்றதுனால நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் வந்து என்எஸ்சி அப்படின்றது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியோட இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்எஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்செக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ், அதாவது அந்த மார்க்கெட்ல இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ். எப்படி நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ்ல வந்து அந்த டாப் ரேங்க், எல்லா கிளாஸ்ல இருக்கிற டாப் ரேங்க் எடுத்த பசங்களெல்லாம் வாங்கன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டு இவங்களை பேஸ் பண்ணி இந்த என்டையர் காலேஜோ இல்லை ஸ்கூலோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த டாப் 30 கம்பெனிஸ் ஆஃப் பிஎஸ்சில இருந்து வரவங்கள சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாப் 50 கம்பெனிஸ் ஃப்ரம் நிஃப்டி, அதாவது என்எஸ்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அப்படின்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே செக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஆட்டோமொபைல் செக்டர் இருக்கு, எஃப்எம்சிஜி இருக்கு, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் செக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அப்புறம் ஆயில் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா செக்டர்ல இருந்தும் ஒரு டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸை ஆட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி 50 அப்படின்வாங்க, இல்லை சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிகமான ஷேர்ஸை வந்து வச்சிருக்காங்க, அதிகமான ஷேர் வேல்யூ வச்சிருக்காங்க, அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் கேப் அப்படின்வாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து இப்போ 1000 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ்க்கு வந்து சேல் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்கும். ஸோ அப்போ வந்து யார் வந்து ஹையஸ்ட் இருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டிக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 50ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் படி ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் படி வருவாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் இதில் வந்து யாராவது இந்த ஒருத்தர் வந்து அந்த மார்க்கெட் கேப் கம்மியாயிடுச்சு, 51ல இருக்கிறவங்க வந்து ஜாஸ்தி ஆகுறாங்க, அதே மாதிரி 49ல இருக்கிறவங்க கம்மியாகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டிக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இது வந்து கீப் ஆன் அந்த 50 கம்பெனிஸ்ன்றது வந்து அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவங்களோட அந்த மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி ரெகுலரா வந்து ஷஃபிள் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க எப்பவுமே நியூஸ்ல பார்க்கும்போது நிஃப்டி வந்து 10 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு, 20 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னா ஸோ என்டையரா வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா செக்டர்ஸும் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். என்டையரா வந்து இந்தியாவோட எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு அர்த்தம், பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்னா. ஸோ அந்த நிஃப்டி பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் பாயிண்ட்ஸை வச்சுமே நம்ம வந்து ஓகே இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மூவ்மெண்ட் அப்படின்னா ஓகே இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டும் நல்லா பண்ணிருக்கு, இல்லை எல்லா மார்க்கெட்டும் கம்மியா பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம அந்த எல்லா மார்க்கெட்ஸும் ரெப்ரசென்ட் பண்ற அந்த கம்பெனிஸோட இண்டெக்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், மற்ற குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டோட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் பிஎஸ்சி என்எஸ்சி மாதிரியே யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், அப்புறம் என்ஐசின்னு இருக்கு, அப்புறம் யூகேல வந்து யூகே ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் ஜப்பான் வந்து டோக்கியோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களோட இண்டெக்ஸ் எப்படி நம்ம சென்செக்ஸ் நிஃப்டின்னு வச்சிருக்கோங்களோ அதே மாதிரி அவங்களோட ஓன் இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நாஸ்டாக்கோட இண்டெக்ஸ் நேமும் வந்து நாஸ்டாக் தான். ஸோ அதே மாதிரி என்ஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ஒய்சி கம்போசிட், அப்புறம் வந்து யூகேல வந்து எஃப்டிஎஸ்சி 100, அப்புறம் வந்து ஜப்பானோடது வந்து நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது மாதிரி அந்தந்த மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம், ஸோ எந்தெந்த டைம்ல ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, நீங்க அதில் இன்கேஸ் நீங்க வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாம மற்ற ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டைமிங்ல வந்து நீங்க அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நம்ம வேற ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நம்ம மற்ற மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான சில
மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக, மற்ற ஸ்டாக் மார்க்கெட் பத்தின அப்டேட்ஸ், அவங்களோட எக்ஸ்சேஞ்ச், அவங்களோட இண்டெக்ஸ் பத்தின அப்டேட்காக உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஆப்வியஸா நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸா இருப்போம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம 4 டைப் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோமோ நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதே மாதிரி ஹெச்என்ஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ். அப்புறம் வந்து டிஐஐ, எஃப்ஐஐ நம்ம இது பார்த்தோம். ஃபாரின் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், அப்புறம் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெகுலரா வந்து ஒரு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து நம்ம வாங்கவும் இல்லை விற்கவும் முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டர். ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை யாராவது வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, யாராவது ரூல்ஸை மீறினா அவங்களுக்கு அந்த பெனால்டி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் வேணும் இல்லையா. ஸோ அந்த ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செபி. ஸோ செபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டர். அப்புறம் புரோக்கர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஷேர் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் நம்ம வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா நம்மளால டைரக்டா அதை பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு புரோக்கர் மூலியமா தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த புரோக்கர் கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது புரோக்கர் வந்து அந்த 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 பிரைஸ் அந்த ஷேரை வந்து வாங்கி நம்மளுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி இப்ப அதை விற்கணும்னாலும் அந்த புரோக்கர் வந்து நம்மளுக்காக அதை விற்று அந்த பிரைஸை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுக்கு வந்து அவர் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எடுப்பாரு. ஸோ நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ, ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்காங்க. க்ரோ, ஜெரோதா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசர்ச் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். நிறைய இன்வெஸ்டர் ஓரியன்டா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த டீம் இருக்காது, கஸ்டமர் சப்போர்ட் டீம்லாம் இருக்காது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே அவங்க வந்து இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் என்ன யூஸ் பண்றாங்களோ அதே பிளாட்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர் கமிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட கஸ்டமர் சப்போர்ட் இல்லை சப்போர்ட் சர்வீசஸ் எல்லாமே கம்மியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்ரிஸ்ன்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஷேர்ஸை வந்து நம்மளுக்கு டிமேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸா வந்து ஷேர்ஸ் அப்படின்னும் போது ஒரு சர்டிபிகேட்டா கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ல வந்து இந்த சர்டிபிகேட் வந்து இந்த கம்பெனியோடது, இது இவ்வளவு அந்த கம்பெனியோட வேல்யூ, அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல ஒரு வேல்யூ இருந்திருக்கும், அது வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ அந்த சர்டிபிகேட் ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டிஜிட்டலைஸ்டா மாத்திட்டாங்க. ஸோ டிஜிட்டலைஸ்டு சர்டிபிகேட் தான் வந்து டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிமெட்டீரியலைஸ்ட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேர்ஸை வந்து கன்வெர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 2 டெபாசிட்ரிஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்டிஎல், இன்னொன்னு வந்து என்எஸ்டிஎல். இப்ப நீங்க வந்து டெபாசிட்ரி சார்ஜஸ், இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அந்த இன்வெஸ்ட் பண்ற அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னு வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஒரு ரிசிப்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பில் வரும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கான ஒரு பில் கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து டெபாசிட்ரி சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டெபாசிட்ரினும் மென்ஷன் ஆயிருக்கும், சிஎஸ்டிஎல்ஆ என்எஸ்டிஎல்ஆ. நாளைக்கு அந்த இதுல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, நீங்க வந்து மாத்தணும், நீங்க வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எந்த டெபாசிட்ரி நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப், அந்த பே ஸ்லிப் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது ஆக்சுவல் பேர் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் நோட். ஸோ அதுல வந்து டீட்டெயில்டா இருக்கும். ஸோ மெயினா வந்து இவங்களை நம்ம டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாது. இவங்களை கான்டாக்ட் பண்றது, இவங்க கிட்ட இருந்து அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ். அந்த டெபாசிட்ரி கூட பார்ட்டிசிபேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி புரோக்கர்ஸா தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து கிளியரிங் ஹவுசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கிளியரிங் ஹவுசஸ் இருக்கு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட், அப்புறம் இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இப்ப எப்படி நம்ம வந்து பேங்க்ல வந்து செக் கொடுத்தீங்கன்னா நடுவில் ஒரு கிளியரிங் ஹவுஸ் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குறீங்கன்னா நடுவில் ஒரு கிளியரிங் ஹவுஸ் இருக்கும். அவங்க வந்து இது வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து வந்திருக்கு, இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு போகணும், ஸோ இவர் தான் ரிசீவர், இவர் தான் வந்து பேய், இது எல்லாத்தையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அந்த அந்த செக்கை வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் அந்த கிளியரிங் ஹவுஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரிங் ஹவுசஸ் இருக்கு. இவங்க வந்து இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இன்னொரு ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து இன்னொரு இன்வெஸ்டருக்கு போகுது அப்படின்னா இந்த கிளியரிங் ஹவுசஸ்ல தான் வந்து அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க தான் அதை வெரிஃபை பண்ணி அதை வந்து மாத்தி கொடுப்பாங்க. ஸோ இன் ஓல்டன் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது உங்க கைக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 டேஸ், T+45 அப்படின்னு சொல்லுவாங்க. டீன்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் டே. நீங்க என்னைக்கு வந்து அந்த ட்ரேட் பண்றீங்களோ அந்த ட்ரேட் பண்ண டேட்டை வந்து டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 45 டேஸ் கழிச்சு தான் வரும். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அந்த 45 டேஸ்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷேர் சர்டிபிகேட்ஸ், அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம கொரியர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த பிரைஸ்ல நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை வந்து புரோக்கர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அது கொரியர்ல தான் ரெக்வஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போய் நீங்க அவர் கேட்ட ப்ரைஸை விட பாத்தீங்கன்னா அங்க இன்கேஸ் நிறைய ப்ரைஸ் வந்து அது ப்ரைஸ் மாறுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அது திரும்பி அந்த புரோக்கர் வந்து அதை திரும்பி வாங்கி அதை வந்து அந்த ஷேர்ஸ் உங்களுக்கு அனுப்புறது எல்லாமே வந்து கொரியர்ல தான் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 டேஸ் டைம் எடுத்தது. இதுல வந்து நிறைய டைம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க மறந்துடுவாங்க, திரும்பி கொரியர் வராம விட்டுருவாங்க, அவங்க புரோக்கர் கிட்ட ஃபாலோ பண்ண விட்டுருவாங்க, இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 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 அடுத்து அவங்க நாமினிஸ் ஆட் பண்ணாம விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரியான பழைய ஷேர் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து நிறைய புரோக்கர்ஸ் கிட்ட இருக்கு. அதுக்கு அது அந்த அந்த அதோட ப்ரீமியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை சேல் பண்றதும் இல்ல அதை வந்து பை பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னா அந்த 45 டேஸ்ன்றது வந்து 2 டேஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இன்னைக்கு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா 2 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து அந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ இப்போ உங்க அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று நமக்கு வேணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 அக்கௌண்ட்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி நீங்க ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, நீங்க அது இதுக்குன்னு செப்பரேட்டா நீங்க புதுசா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கனாலே அதுவே போதும், அதை நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவீங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. நீங்க பை பண்றீங்க, செல் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, உங்களுக்கு லாஸ் ஆகுது, இது எல்லாமே அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா ஆட் ஆகும், இல்ல அங்க இருந்து ரெடியூஸ் ஆகும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் உங்க நேம்ல கிரியேட் ஆயிருக்கும். இங்கதான் வந்து உங்களோட அந்த ஷேர்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ நீங்க இந்த 3 அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து T+2 டேஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த T+2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து T+1 டேக்கு வந்திருக்கு. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா T+1 டேஸ் சில ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் T டேக்கே மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்னைக்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ அந்த அளவு அவ்வளோ வால்யூம் ஆஃப் ஷேர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட்டை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டேட்டு, இன்னொன்று வந்து செட்டில்மெண்ட் டேட். ட்ரேடிங்ன்றது நீங்கள் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ட்ரேடிங் டேட்டு. அதே மாதிரி என்னைக்கு அது உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகி உங்களுக்கு வருது அப்படின்னா அது வந்து செட்டில்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 3:30க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து 9 o'clock மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த 9 o'clock to 9:15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3:30 to 4 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 o'clock to நெக்ஸ்ட் டே 9 o'clock இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்ல. சாட்டர்டே சண்டே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஏதாவது பப்ளிக் ஹாலிடேஸ்னாலும் க்ளோஸ் ஆயிருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு ட்ரேட் டே மேக் பண்றீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களோட ஸ்டாக் வந்து T+1 டேயா இல்லை T+2 டேஸா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் 2 ஒர்க்கிங் டேஸ் ப்ராசஸ் ஆகி தான் உங்களுக்கு வரும். அது வந்து கேலண்டர் டேஸ் கிடையாது. T+1 டே T+2 டேன்றது வந்து கேலண்டர் டேஸ் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ். ஓகேங்களா?
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9 அதாவது 9 o'clock முன்னாடியும், அதாவது 4 o'clock அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா சில நியூஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே 4 o'clock மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், ரிலையன்ஸ் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வருது. அப்ப நிறைய பேர் ஓகே ரிலையன்ஸ் நல்ல ஸ்டாக், அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. இல்ல இது கரெக்டான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்டர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டும் வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நிறைய பேர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிருப்பாங்க, பையும் பிளேஸ் பண்ணிருப்பாங்க, செல்லும் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிறைய நிறைய செல் அட் அ டைம்ல நடக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ற போது பிரைஸ் மேலே ஏறும், நிறைய பேர் செல் பிளேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பிரைஸ் வந்து கீழே இறங்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிளக்சுவேஷன் கிரியேட் ஆகும் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ். ஸோ அந்த 9 o'clockல இருந்து அந்த 9:15 வரைக்கும் ப்ரீவியஸ் டே, அதாவது ஏஎம்ஓ ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், அதுதான் வந்து ஏஎம்ஓ. ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுல இப்போ நிறைய பேர் வந்து ரிலையன்ஸ் வாங்கியிருப்பாங்க, நிறைய பேர் ரிலையன்ஸ் வந்து வித்திருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுவாங்க. மேட்ச் பண்ணும்போது அந்த வாலட்டிலிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பெரிய வாலட்டிலிட்டியை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ்ல நடக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்து ஆப்வியஸா 9:15 இருந்து 3:30 வரைக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க ஷேர்ஸ் வாங்கலாம், விற்கலாம். ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க இன்கேஸ் 3:30 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால ஷேர்ஸ் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஏன்னா அது ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். அப்புறம் 4 o'clock அப்புறம் வந்து நீங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளேஸ் பண்ணலாம். அது நீங்க பிளேஸ் பண்ணலாம், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 3:30 to 4:30 வந்து 4 o'clock வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்ஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ட் செல்லிங் போவாங்க. ஷார்ட் செல்லிங் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம சம்பாதிக்கலாம், கீழே இறங்கும் போது நம்ம சம்பாதிக்கலாம். எப்படின்னா இப்போ ப்ரைஸ் வந்து இறங்க போகுதுன்னு தெரிஞ்சு நீங்க ஃபர்ஸ்டே சேல் பண்ணிட்டு அப்புறம் வந்து ப்ரைஸ் இறங்கினக்கு அப்புறம் நீங்க அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணக்கப்புறம் அப்போ அந்த டிஃபரன்ஸை வந்து உங்களோட ப்ராஃபிட்டா மேக் பண்ணலாம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஹவர்ஸ்க்குள்ளேயே நடந்துடணும். அன்னைக்கு டேட்குள்ளேயே முடிஞ்சிடணும். நீங்க அடுத்த நாளைக்கு வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மறந்துட்டாங்க, நான் வந்து அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகும். அந்த 3:30 to 4 o'clock டைம்ல மூவ் ஆகும். ஸோ இந்த டைம்ல ஆப்ஷன் மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா புரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு ஓகே என்னோட கிளைண்ட் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா தேவை அந்த செட்டில்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ அந்த விஷயம் எல்லாம் பார்த்து அதை வந்து அந்த ஆப்ஷன்ல வந்து கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் கொடுத்து அதை பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அது கிளைண்டோட மிஸ்டேக் அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அந்த பெனால்ட்டி போடுவாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த பெனால்ட்டி போடுவாங்க. இல்லை அது சிஸ்டம் சைடு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த சிஸ்டம்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கு பேமெண்ட் வந்து அவங்க செபிலையோ இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் வந்து அவங்க அதுக்கு பே பண்ணுவாங்க. இந்த செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து அந்த ஆக்ஷன் மார்க்கெட்ல, அதாவது புரோக்கர்ஸ் கிட்டயும் அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்றது இந்த ஆக்ஷன் மார்க்கெட்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், அப்புறம் வந்து மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரைஸ் வாங்க போறீங்க, இந்த ஷேர் வாங்க போறீங்க, நீங்க எந்த ஒரு பார்கெனும் பண்ணாம மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை அப்படியே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்தாதான் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லிமிட் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லிமிட் வந்தாதான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த லிமிட் வரும்போது வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது இல்லாம டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு. இது என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்த செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் கம்பெனிஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்குவோம், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில போயிட்டு நம்ம வாங்குவோம். அது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ அப்படின்வாங்க, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்வாங்க. ஸோ இந்த 2 மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு ஹீரோ வராரு, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா ஒரு டெபியூ ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான சேலரி ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, அந்த ஹீரோக்கு நல்ல ஒரு ஃபேமஸான ஹீரோவா மாறிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் புக் பண்ண போகும்போது அவர் வந்து இல்ல நான் வந்து இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ, என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா இருக்கும்போது அவருக்கு
ஆப்வியஸா வந்து பிரைஸ் கம்மியா இருந்திருக்கும். அவரை இன்கேஸ் நீங்க ஒரு படத்துக்கு புக் பண்றீங்கன்னா அவரோட பிரைஸ் கம்மியா இருக்கும். அதே வந்து நீங்க அவர் ஃபேமஸான ஹீரோவா ஆனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரை புக் பண்றீங்க அப்படின்னா அவரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஷேர்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்றது வந்து பிரைமரி மார்க்கெட்ல நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கம்பெனிக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கும். அந்த அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு கம்பெனி வருது, அவங்க வந்து என்னோட ஐபிஓல என்னோட பிரைஸ் இவ்வளோ அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அந்த பிரைஸை வந்து நீங்க கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நீங்க டைரக்டா நீங்க வாங்கிக்கலாம். இங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க செகண்டரி மார்க்கெட்ல வந்து நீங்க அந்த ஷேர்ஸை வந்து நீங்க சேல் பண்ணிடலாம். இப்ப நீங்க வந்து ஐபிஓக்கு வந்த தேர்ட் டே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அந்த ஷேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துடும், அதாவது செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க சேல் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்னாலும் நீங்க அடிஷ்னலாவும் நீங்க அங்க வாங்கிக்கலாம். ஸோ அப்போ பிரைமரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். செகண்டரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கும் இன்னொரு இன்வெஸ்டருக்கும் டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த இன்வெஸ்டர் யாரா வேணுமாலும் இருக்கலாம். ஒரு ரீட்டெயிலா இருக்கலாம், இல்ல ஹெச்என்ஐயா இருக்கலாம், எஃப்ஐஐயா இருக்கலாம், டிஐஐயா இருக்கலாம், யார் வேணுமாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. 1% கம்பெனி அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. மெயினா நம்ம வந்து இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இம்பார்ட்டண்டா நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து 2 கம்பெனிஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இன்னொன்று வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா இப்போ மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலயோ இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலோ தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட்னா அதுல வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 தான் வந்து அலௌடு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய ரெண்டுமே வந்து சேம் தான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த கம்பெனியை வந்து ரெகுலரா ஆடிட் பண்ணணும், அந்த கம்பெனியோட ப்ராஃபிட், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஜென்ரலைஸ்டு ஆடிட்ஸ், அப்புறம் அவங்களோட போர்ட் மீட்டிங் எல்லாமே வந்து ரெகுலரா வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெடுக்கும் பப்ளிக் லிமிடெடுக்கும் காமனா இருக்கும். பிரைவேட் லிமிடெட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா அவங்க வந்து அவங்களோட இன்னர் சர்க்கிள்ல பண்ணிக்கலாம், பட் அவங்க அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். பப்ளிக் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பப்ளிக்கா வந்து அதை அனௌன்ஸ் பண்ணணும். என்னைக்கு அவங்களோட போர்ட் ஆஃப் மீட்டிங் நடக்குது, அந்த போர்ட் ஆஃப் மீட்டிங்ல வந்து என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க, என்னைக்கு அவங்க டிவைடெண்ட் கொடுக்குறாங்க, ஸோ அவங்க போனஸ் கொடுக்குறாங்களா, அவங்க டிவைடெண்ட் கொடுக்குறாங்களா, ஸ்பிளிட் கொடுக்குறாங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த போர்ட் ஆஃப் மீட்டிங்ல நடக்கும். ஸோ போர்ட் ஆஃப் மீட்டிங் வந்து ப்ராப்பரா நடக்குதா, அவங்க போர்ட் ஆஃப் மீட்டிங்ல வந்து அவங்களோட சேர்பர்சன், அவங்களோட பிரசிடென்ட் இவங்கெல்லாம் வந்து ப்ராப்பரா பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பிஹேவ் பண்றாங்க, கம்பெனி எப்படி பிஹேவ் பண்ணுது, அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ற கம்பெனி ஒரு ஒரு ஃப்ராட் பீப்புள் கிட்ட, ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருக்குனாலும் அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராப்பரா வேல்யூ பண்ண மாட்டாங்க யாரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்ல இருந்து, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ்ல இருந்து, அவங்களோட ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் எப்படி போகுது, சர்வீஸ் எப்படி போகுது, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் லிமிடெட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் ஓட டிஃபரன்ஸ். ஸோ பிரைவேட் லிமிடெட்னா மோர் ரிலவென்ட் டு கான்ஃபிடென்ஷியல். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரைவேட் லிமிடெடா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்க நல்லா க்ரோத் பண்ணக்கப்புறம் அவங்க லிஸ்டிங் போகணும் அப்படின்னு வரும்போது அந்த பப்ளிக் லிமிடெடா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதே பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து எல்லா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. பப்ளிக் லிமிடெடா கன்வெர்ட் பண்ணிட்டு கூட அவங்க வந்து இல்ல நான் இப்போதைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, நான் லிஸ்ட் ஆக விரும்பல, நான் லேட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த டெசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு இது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாட் எவ்ரி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இஸ் அ லிஸ்டட் கம்பெனி, பட் எவ்ரி லிஸ்டட் கம்பெனி இஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்தியன் பேங்க் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுப்போம். ஸோ நம்ம வந்து எவ்ரி மந்த் இப்போ வந்து 2023 வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ வந்து மாசம் மாசம் ஒரே ஒரு ஷேர் மட்டும் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஜான்வரியில வந்து பாத்தீங்கன்னா 304 ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா 257, மார்ச்ல வந்து 288, ஏப்ரல்ல 322. ஸோ இப்படி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு டைம் வந்து இறங்கி இருக்கும், ஒரு டைம் ஏறி இருக்கும். ஸோ நீங்க அதை எதுவுமே அது ஏறுமா இறங்குமா எந்த அனாலிசிஸும் பண்ணாம ஒரே ஒரு ஷேர் நீங்க மாசம் மாசம் வாங்கிட்டே வரீங்க. ஸோ டிசம்பர்ல வந்து 420 வந்திருக்கு. இது வந்து இந்தியன் பேங்கோட
ஷேர். ஓகேங்களா? இது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான். ஸோ ரேண்டமான கம்பெனி கிடையாது. இந்தியன் பேங்கோட ஷேர். எவ்ரி மந்த் நீங்க ஒரு ஷேரா வாங்கிட்டு வரீங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4222 பண்ணிருப்பீங்க. ஸோ ஆவரேஜ் பிரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 351. ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 351. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு 500 ருபீஸோ ஒரு 1000 ருபீஸோ இன்வெஸ்ட் பண்றது வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மூவி போறீங்க இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்படின்னா அது ஈஸியா வந்து ஒரு செலவு பண்ற ஒரு அமௌண்ட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 351க்கு உங்களால ஈஸியா 2 ஷேர்ஸ் வாங்கியிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஜனவரி 2024ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ், அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 498. ஓகேங்களா? ஸோ 498 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5986. நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 4222. ஆனா உங்களுக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 4986. இதை வந்து ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 41.77%. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டர் தென் ஃபிக்ஸட் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்து பெட்டர் தென் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட மேக்ஸிமம் ரேட்டே நம்ம எவ்வளோ பார்த்தோம், 9% பார்த்தோம். 9% ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம். எஃப்டில இருந்து பார்த்தீங்கன்னா 6 to 7% பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து மேனேஜ் பண்றது, அதாவது மேனேஜ் பண்ணணும், அதை விட பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம் 41%. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோர் பிளஸ் ஆர் மைனஸ் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். பட் ஆப்வியஸா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஃப்டியோட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணும், அந்த கம்பெனிஸ் பத்தின ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அனாலிசிஸ் நம்ம இதை பத்தி ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ் நீங்க ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதோ அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி இந்த அனாலிசிஸ் பண்றது, அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நம்மளால எடுக்க முடியும், நம்ம டிவைடன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த டிவைடன்ஸ் எங்க செக் பண்றது, அந்த டிவைடன்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு எப்படி பாக்குறது, அதுக்கப்புறம் வந்து போனஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தோம், பேசணும். ஓகேவா? அப்படின்னா என்ன, அப்புறம் வந்து ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்றது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதே நம்ம 5 o'clock டைம், இந்தியா டைம் 5 o'clockல நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்டெப்தா அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பார்க்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் ரேஸ் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.